إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كل ضلالة في النار وبعد வழிகாட்டியலாக ஆதம் நபி தொடர் நபிமார் பின்னால் நபிமார் வேதங்களுக்கு பின்னால வேதங்கள் வழிகாட்டிக்கு பின்னால வழிகாட்டியாக தொடரமாக அமைத்ததே ரப்புல் ஆலமீன் எமக்கு செஞ்ச வழிகாட்டி. என்றாலும் ஒவ்வொரு காலத்திலேயும் இரட்சகன் அனுப்பின அனைத்து வேதங்களை மாற்றம் செய்ய, தனக்கு தேவைய மாதிரி அதை குழப்பிக்கொள்ள, அதை நிராகரிக்க, அதை மயக்க, அதை மறுக்க இந்த மனிதனாலை இல்லாத போராட்டமாக கடமையாக நடந்து கொண்டான் ஷைத்தானோட படையாகி கொண்டு. இறக்கப்பட்ட வேதங்களை மாற்றம் செய்வது மட்டுமல்ல, அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் எதிர்ப்பாக கொலை செய்யவா, அவனுடைய படைகளை அழிக்கவா, இரத்தமோட்டவா, அநியாயம் செய்யவா, துரோகம் செய்யவா, அனைத்துமே இந்த மனித சமூகத்திலே நாங்கள் கண்ட காட்சிகள். படைப்படையாக எதிர்ப்பு காட்டவா, கூட்டம் கூட்டம் எதிர்ப்பு காட்டவா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த எதிரிகளை முழுலகத்துக்கே தண்ணீராலை ஒரு வெள்ளத்தை போட்டை அழித்தே காட்டினான். அவன்ல ஏவனும் தகுதி உள்ளவனாக அடையவில்லை. முழு மனித சமூகத்தை ஒரு வெள்ளத்தை போட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாத் காலத்திலே அவரோட உள்ள ஈமான் உள்ள சகோதர சகோதரிகளை மட்டும் சேர்க்குமாறும் எல்லா படைப்பிலை ஜோடி ஜோடிகளை சேர்க்குமாறும் உபதேசம் கொடுத்து அனைத்து மனித சமூகத்தை அழித்தே காட்டினான். எதுக்காக? அதுல எவனும் தகுதியானவனாக ஆகவில்லை. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமோட இருந்த சிறிய படையை தவிர இதாக இந்த மனிதனுடைய குணம், அவனுடைய நிறம் எல்லா காலத்திலே இவ்வாறு நடந்து கொண்டு வருது. என்றாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அத்தனைக்கு பின்னால் திருப்பி வேதங்களை இறக்கவா, நபிமார்களை அனுப்பவா, எதுக்காக? இந்த மனிதன் திருந்துவானா, நேர்வழிக்கு அடைவானா, இறைச்சண்ட அடிமையாக வாழ்வானான். என்றாலும் அதுக்கும் வேதங்களை மாற்ற, அந்த நபிமார்களோட பாதைகளை கெடுக்க அவர்களுக்கு தேவைய மாதிரி அவனுடைய இஷ்டத்தின்படி அவனுடைய ஆசைப்படி அன்றதை மார்க்கமாக்கி கொள்வதை இவனுடைய குணமாகிவிட்டது. இறுதி தூதராக ஹாத்திமுன் நபியின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இதுக்கு பின்னால் நபியே ஆகாது, நபியே வராதென்ற முத்திரையாகவும் இறுதி தூதுத்துவமாக அல் குர்ஆன் மஜீதை இறக்கி இன்னா நஹ்னு நஸல்னா அல் குர்ஆன வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்கள் இதை இறக்கினோம், நாங்களே இதுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறோம் என்றும் அல்லாஹ் உத்தரவாதத்தை கொடுத்தார். இந்த உத்தரவாதத்தோட குர்ஆன பாதுகாப்பை எல்லாம் சுமந்தான். என்றாலும் இறுதி காலமாக குர்ஆனை முழு பூமியாலே தூக்கி விடுவான். ஒரே ஒரு இரவுல என்னெல்லாம் மனப்பாடம் சக்திகளாக என்னெல்லாம் வழிமுறையாக குர்ஆனை நாங்கள் பாதுகாப்பாக வைத்ததாக இருந்தாலும் ஒரே ஒரு இரவுல இரட்சகன்
முழு பூமியாலே தூக்கி விடுவான். நெஞ்சுகள்ல இருந்து எங்கட பாதுகாப்பான வழிமுறை முழுசாக தூக்கி விடுவான். குர்ஆன் ஒன்றதே இந்த உலகம் காட்சிக்கே காணாத நிலையாகிவிடும். கதையாக சொல்லுவாங்க, மக்கள் நடுவில் அல்லாஹ்வுடைய கலாம் ஒன்று இருந்தது, வழிகாட்டி ஒன்று இருந்தது, ஒரு வேதம் ஒன்று இருந்தது. அதாலே நேர்வழியை காட்டி கொண்டிருந்தாங்க, சத்தியத்தை அமைச்சு கொண்டிருந்தாங்க. அன்று குர்ஆனை பற்றி சொல்லும் ஒரு கதையாக மாறிவிடும். என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே, அந்த கதையை பங்குலாத்தான் நாங்க வாழ்கிறோம். அந்த குர்ஆனை உயிரோடு கைவசம் வைத்துக் கொண்டு அல்லாவின் கலாமை நம்பிக்கொண்டு அல்லாஹ் இறக்கின அவனுடைய கலாமை பின்பற்றது தான் என் கடமை என்பதை நாங்கள் உணர வேண்டும். எவ்வாறு நபிமார்கள் எதிரில் எல்லா காலத்திலே இறக்கப்பட்ட தூதுத்துவத்தை மறக்க, அதை எதிர்க்க, அதை கெடுக்க எடுத்தெல்லாம் இந்த மனிதனின் குணம் தொடரமாக இன்றைக்கும் நாங்கள் காண்றோமே. இஸ்லாமிய பேர்லை, இஸ்லாத்தின் படையின் பேர்லை அவனும் குர்ஆனுக்கு செஞ்சது என்னது? அதை பின்பற்றினதாகவா? குர்ஆனுடைய அல்லாவின் தூதரின் விளக்கத்தை சுமந்தவனாகவா? குர்ஆன் எதுக்காக இறக்கி எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்றதை கடமையாக நடந்தவா அல்லவா? குர்ஆனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாம நாங்கள் இந்த குர்ஆனை ஒரு தகுதியான குர்ஆன் இல்லது என்று சொல்லும் இஸ்னா ஷரியா படையின் ஒரு ஈமானாக நம்பி வச்சு விட்டார். ஈரானின் அரசியலின் கொள்கையாக இந்த குர்ஆன் இல்லை, நாங்கள் இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று வைத்துக் கொள்ள மாட்டோம் என்ற ஈமானின் பாடமாக கொள்கையாக இன்றைக்கு உலக ரீதி பிரச்சாரம் செய்யும் ஒரு படை. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கிறதுக்கு எவ்வாறு எல்லா காலத்திலே நபிமார்களுடைய எதிரிகள் சூழ்ச்சியும் திட்டம் போட்டாங்களே, அதே சூழ்ச்சியின் திட்டம் தொடர் இன்றைய காலமும் உள்ளது. நபி மொழிகளை மறுக்க, அதிலே அவதூறு கெட்ட, அதிலே போய் ஹதீஸை சேர்க்க, அந்த பாதையை கெடுக்க, நபி பாதையை தடுக்க எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை திட்டங்கள், எத்தனை யானங்கள், எத்தனை வாதங்கள், எத்தனை தர்க்கங்கள், எத்தனை மதபல், எத்தனை இயக்கங்கள், எத்தனை படைகள், எத்தனை கல்விகள், எத்தனை அந்தஸ்தல், எத்தனை அதிகாரங்கள், எல்லாம் எதுக்காக? நபி வழியை தடுத்த தீர வேண்டும் என்றதுக்காக. அந்த சொன்னான் அந்த மஜூசி குஃபுரின் படை அல்லாஹ் இறக்கின வஹி தவறாக இறக்கி விட்டான். ஜிப்ரீல் அலிக்கு இறக்க வேண்டுமானதை முஹம்மதின் கையில் இறக்கி நண்டது. அந்த நபிக்கு இறக்கின வஹியை நிராகரிச்சார், அந்த சஹாபாக்களை நிராகரிச்சார். அந்த சஹாபாக்கள் அபூ ஹுரைரா திட்டினார், ஆயிஷா ரலியல்லாஹு திட்டினார், ஹப்ஸா ரலியல்லாஹு திட்டினது. அனைத்து சஹாபாத்துல் கிராமை திட்டி நபி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டியை உலக ரீதி மறைச்சி ஒரு 12 இமாம்களாக அவதூறுகளாக கட்டி அவனை வழிகாட்டியாக்கி வாயிலை வராது யா அல்லாஹ் என்று எடுத்தாயா அலி யா ஹுசைன் என்றதை அவனுடைய கொள்கையாக கோடுறதை பாதையாகவும் கொள்கையாகவும் வளர்த்தான். இஸ்லாமுக்கு செய்யும் துரோகங்கள் ஏனைய எதிரிகளான இவனும் ஒரு கொஞ்சமானதல்ல. இஸ்லாமிய உம்மத்தை கெடுக்க, இஸ்லாமிய உம்மத்தை தடுக்க வரலாறு காட்டும் உண்மைகளை பாரு. குர்ஆனை படி, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை படி, அதை சுமந்த சஹாபாக்கள், தாபீகள், உலமாக்களுடைய வரலாறை தெரி. அதன் எதிரிகளை நம் காணு, அதனுடைய கள்ளன் எழுது தப்பி வாழு, அதனுடைய துரோகி எழுதோண்ட ஈமானை காப்பாற்று. பாடங்களாக படிச்சு கொடுக்கலாம். இஸ்லாமின் பேரில் சமாதானமும் வேற்றுமையும் அந்த பேரிலை சமாதானமாக எதோடு இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடையும் ரசூலோடையும் அல்ல. சமாதானம் அறிக்க வேண்டும் ஹதீசுன் தைஃபோட, சமாதானம் அறிக்க வேணும் ஷிர்கோட, சமாதானம் அறிக்க வேணும் குஃப்ரோட, சமாதானம் அறிக்க வேணும் ரசூலோட எதிரியோட, சமாதானம் அறிக்க வேணும் குர்ஆனை நிராகரிக்கவனோட, சமாதானம் அறிக்க வழிகேடான படைகளோட. இதாகின ஜமாத் இஸ்லாமியின் ஒற்றுமையின் குரல், இஸ்லாத்தின் கொடியா. இன்னொரு கூட்டம் பேணுதலாக இஸ்லாமை பின்பற்ற சூஃபி பக்தியை காட்டி நாடு நாடு காடு காடா தெரிஞ்சு
சில்லாயின் கஸ்தும் என்று அவதூறான ஒரு மார்க்கத்தை உருவாக்கி கல்வியை மட்ட மடையனாக்கி குர்ஆனுடைய எதிரிகளாக பள்ளி பள்ளியாக குர்ஆன் ஓதலை தடுத்து பள்ளி பள்ளியாக அகீதாவை கெடுத்து பள்ளி பள்ளியாக முஸ்லிம்களை நாசமாக்கி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கெடுத்தவர்கள், பிதத்களை வளர்த்தவர்கள் ஜமாத்து தப்லீகின் படையன். இன்னொரு கூட்டம் பக்தி என்றும் பேணுதல் என்றும் ஒழுக்கம் என்றும் பாதை என்றும் கபர்களை வணங்கிக் கொண்டு ஷேகளை வணங்கிக் கொண்டு தரீகாக்கன் பாதைகளை உருவாக்கி கொண்டு நபி பாதையை தடுக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு மார்க்கம், அவனுக்கு ஒரு பக்தி, அவனுக்கு ஒரு பேணுதல், அவனுக்கு ஒரு இஸ்லாமிய காட்சி என்றெல்லாம் இன்றைக்கு காண்றோம். இந்த சூஃபியாவின் கூட்டப்படையல், இந்த கும்பல்கள் செஞ்சது என்ன? கபர் வளர்த்தது, ஷிர்க் வளர்த்தது, இயக்கம் வளர்த்தது, வழிகேடை வளர்த்தது. இன்னொரு கூட்டம் வந்தான், நான் குர்ஆன் சொன்னா பேசும் பின்பற்றுவோம் என்று அவன் தர்க்கம் வாதத்தால குர்ஆனுக்கு குர்ஆன் மகன் பேசுறதா அவன் ஆராய்ச்சி என்ற பெயர்களை குரல் கொடுத்தான். குர்ஆன் சுன்னா எதிர்ப்பு என்றதை அவன் ஒரு எதிரியாக காட்டினான். சஹாபாக்களை குர்ஆன் எதிரியாக காட்டினான். ஏனைய எதிரிகளுக்கு ஆதரவாக ஏனைய யுத்த படையிலை இஸ்லாத்துக்கு எதிர்ப்பாக ஒரு கூட்டமாக தௌஹீதின் ஜமாத்தின் படையாக எழுப்பினான். பேரு தௌஹீத், கெடுத்ததே முழுசாக தௌஹீதை, அழிச்சதே முழுசாக தௌஹீதை. சஹாபாக்கள் திட்டினதையும் குர்ஆனுக்கு முரணா காட்டினதையும் ரசூலுல்லாஹ்வை குர்ஆனுடைய முரண்பாடாக கெடுத்ததும் தான் அவனுடைய கல்வியும் ஆராய்ச்சியும் விளக்கம். இவனெல்லாம் இஸ்லாமை வளர்க்க போறானா? இவனெல்லாம் இஸ்லாமை முஸ்லிம்களுக்கு சொல்ல போறானா? இவனெல்லாம் இஸ்லாமை கெடுக்க வந்தவர்கள், நாசமாக்க வந்தவர்கள். இவன் எல்லாரையும் சேர்த்து ஒரு படையாக ஸ்ரீலங்கா மண்ணிலை ஓல்சிலோன் ஜமியத்துல் உலமா ACJ என்ற ஒரு வழிகாட்டியாக வந்து விட்டான். என்னத்த வழிகாட்ட? எங்கெல்லாம் இஸ்லாமை கெடுத்த தீர். கொரோனா காலத்திலே முஸ்லிம்களை நெருப்பிலே தானம் செஞ்சு அதுடைய தணல் எடுக்கிறதும் அவனுக்கு வழிகாட்டியா இந்து மதத்துள்ளுக்கு பூந்துட்டான். இதெல்லாம் இவனுக்கு மார்க்கம், இதெல்லாம் இவனுக்கு வழிகாட்டி, வேற்றுமையில ஒற்றுமைடு பள்ளி பள்ளியா ஒட்டி அத்தனை வழிகேடுக்கு கையை கொடுத்து இஸ்லாமிய சமூகத்தின் அத்தனை வழிகேடுகளை வளர்த்து தீவிரவாதியை வளர்த்து சமூகத்திலே அழிவே மிழிவே உருவாக்கத்தின தலைவர்களான ACJவின் படை. இன்றைக்கு நான் கேட்கிறேன், ரிஸ்வி முஃப்தியை நோக்கி கேட்கிறேன், இத்தனை காலமாக ஒரு படைக்கு நீ தலைவராக, கும்பலின் தலைவராக ஆற்றியே உன் பதவியை காப்பத்துக்காக என்னெல்லாம் மாயஜாலங்கள், என்னெல்லாம் சாட்டுகள், அந்த சத்தியம் பேசும் மக்களை நோக்கி நோக்கி கெடுக்கிறதே உன்னுடைய அழைப்பு பணியாகிவிட்டது. மஜூசி தலைவர் நாட்டுக்கு வந்து அவனை பாராட்டி முஸ்லிமின் தலைவர் என்று மக்களை மயக்க, அன்ற இஸ்லாமிய உம்மத்தின் கடுத்த வழிகேடு அத்தனைத்தை வலுத்து வைக்க, இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்துக்கு தெளிவாக இது இஸ்லாம் இல்லை, இஸ்லாத்தின் எதிரி என்றிடம் காட்ட நீ சமாதானம் பேச வந்துட்டியா? மக்களின் நிம்மதியை கருது வந்துட்டியா? நான் கேட்கிறது முஃப்திட்ட, நீ படிச்ச தாருல் உலூம் தியோபந்த்ல உனக்கு ஷியா ராஃபிதா தாகன்னு சொல்லி தரவில்லையா? இல்ல அவங்களும் முன்ன மாதிரி மக்களா? இல்லவா தாருல் உலூம் உலமாக்கள் தெளிவாக இஸ்னா அஸரியா பற்றி தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. ஏன் இந்த மௌனம்? ஏன் இந்த மௌனம்? அதால வந்த முஃப்தி ஏன் இவ்வாறு தரம் தன் பதவியை காப்பாத்த, தன் அந்தஸ்தை காப்பாத்த, நாட்டின் உதவியாக தன்னை வளர்த்துக்கொள்ள நீ இஸ்லாத்தை வித்து விளையாடு ரிஸ்வி முஃப்தி, நீ இஸ்லாத்தை வித்து விளையாடு ரிஸ்வி முஃப்தி. நான் இது சேலஞ்சா சொல்றேன் யஹ்யா சில்மி ரிஸ்வி முஃப்திக்கு, நீ இஸ்லாத்தை வித்து விளையாடு ரிஸ்வி முஃப்தி. நீ அல்லாஹ்க்கு பயந்து நடந்துக்கோ. முஸ்லிம் மக்களை வழிகாட்ட வந்தவன் அல்ல, வழி கெடுக்க வந்தவன்கள். எதிரிகளை நீ வளர்க்க வந்தவன்கள், வழிகீடுகளை தலை தூக்க வைக்க வந்தவன்கள். அதுக்குத்தான் இந்த பதவியை இவ்வளவு கடுமையாக கையாண்டி கொண்டிருக்கிறீர். முஸ்லிம் மக்களுக்கு அவசியமாக இதில் ஒரு திருத்தல்
கண்டிப்பா செஞ்சே தீர வேணும். இல்லவா இஸ்லாத்தை கெடுக்கிறதுல இவன் இன்னும் கெட்டிக்காரனாகத்தான் வச்செடுக்கான். எங்கட முஸ்லிம்கள் அவங்களோட நலவக கருதென்றால், இஸ்லாத்துக்கு ஒரு நல்ல வழி காட்டி எதிர்பார்க்கிறதென்றால் ஷைத்தானின் படைகளை அதிலிருந்து ஒதுக்க வேணும். எதிரியின் திட்டங்களை இனம் காண வேணும். இஸ்லாத்தின் வரலாறு சொல்ல அசடு. வரலாறுல முஸ்லிம்களுக்கு நடந்த அநியாயங்கள் மக்கள் சொல்லி காட்டுறது நாங்கள் ஊரை குழப்பம். நடந்த வரலாறு என்று சொல்லி என்ன சொல்றார்? இவ்வாறு தான் எல்லா பள்ளியும் நடந்து கொள்ள வேண்டும், குழப்பங்கள் உருவாக்க வேண்டும், எதிர்ப்பு காட்ட வேண்டும். இது உன்னுடைய ஒரு அழைப்பு பணியா? இது உன்னுடைய உபதேசமா? இத வழிகாட்டி நீ சரியான ஒரு முஸ்லிம் என்றால் இஸ்லாத்தை வரலாறு சொல்லு. யார் இவனல்? அபூபக்கர் எதிரியால், குர்ஆனை நிராகரிச்சவனல், சஹாபை நிராகரிச்ச படையை நீ வக்காலத்து வாங்குறியா? அதுக்காக கொடி போடுறியா? உனக்குத்தான் பேச தெரியா? பேசவனுக்கும் எதிர்ப்பு காட்டுறது ஒன்று அதிகாரத்தை பாவிக்கிறியா? ஏன் ஒரு தலைவர் என்ற அதிகாரத்துடைய பதவியை கடமையாக கண்டிப்பாக சூழ்ச்சியாக கைவசம் வைக்கிற காரணமே இதாகவா? வழிகேடுகளை வளர்த்து தீர வேணும், சத்திய குரல்களை அழிச்சே தீர வேணும், மக்களை மயக்கிய தீர வேணும், இஸ்லாமிய வரலாறை தூரமாக்கி வைக்க வேண்டும் என்றதை திட்டம் போட்டு செய்கிறியா? இல்ல நீ ஒரு மட்டம் மடையனா? என்ன காரணம் இந்த இவ்வாறு நடக்கிறதுக்கு? அவ்வாறு சுத்தமாக அபனிதேயர் பள்ளியிலை ஷியாயின் வரலாறை எடுத்து வச்ச அந்த ஹத்தீபின் விளக்கத்துக்கு அவரோட சொந்த தேவை மெம்பருக்கு பாவிச்சவன் என்று பட்டம் போட்டு பேசுறானே, சொந்த தேவைக்கு மெம்பரை பாவிச்சவங்க யாரு? 20 வருஷமாக பதவியை கையில பிடிச்சது யாரு? மக்களுக்கு பொய்யவது ஃபத்வா கொடுத்தவன் யாரு? இஸ்லாமிய வரலாறை சுட்டி காட்டினவனா? சஹாபாக்களோட மதிப்பை காட்டினவனா? முஃப்தியா இருக்க வேணும். முஃப்தி கெடித்த நஞ்சா இருக்க. இன்றைக்கு எங்கள் நாட்டில் இந்த முஃப்தி ஒரு நஞ்சாகத்தான் நாங்கள் காண்போம். வாய் திறந்த நஞ்சு. உபதேசம் சென்றா வழி கெடுத்தவன், வழி காட்ட அவனுக்கு தெரியா. அவனே வழியை தெரிஞ்சவன் இருந்தா தாம் வழியை காட்டுவான். அரபிலே சொல்லுங்க, தனக்கே இல்லாத பஞ்சத்தில் இருக்கவன் எப்படி மற்றவனுக்கு தர்மம் செய்ய? அவனுக்கே இல்ல தெளிவு, அவனுக்கே தெரிய சத்தியம், அவனுக்கே தெரிய பாதை. எப்படிடா மக்களுக்கு பாதை காட்ட போவான்? எப்படிடா தெளிவு கொடுப்பான்? அவனுக்கு இருட்டுத்தான் வெளியே வரும். அவன் குழப்பத்தான் விளக்கம் என்று அவன் சொல்லுவான். சகோதரர்களே, இந்த பதவியிலே இப்லீஸுக்கு கொடுத்த இதுக்கும் பகத்தரமா இருப்பான். என் வரலாறு சொன்னா இப்லீஸ் பயப்படுவான். நடந்த உண்மை அது. இவன் பயப்படுறான் இல்லை. இப்லீஸ் தலைவர் பதவியாக ஏசிஜேல இருந்தால் ரிஸ்வி முஃப்தி மாதிரி ஆடமாட்டான். இப்லீஸ் இதுக்கும் தரமாக பேணுதல் ஆகிடுவான். எவ்வளவு கெட்ட ஷைத்தானின் கூற்றுகளாக இவங்க திட்டம் போடுறான். வணக்கங்கள்ல, ஒழுக்கங்கள்ல, கொள்கையிலை, பாதையிலை முஸ்லிம்களை கெடுக்கிறதுக்காக இவனுடைய உபதேசம். சொல்லும் வலியத்தனையும் கெடுக்கிறதா இருக்கிறது தவிர காட்டினதா இல்லை சத்தியத்தை. சோதரே, முஸ்லிம் உம்மத்தை நோக்கி கேட்கிறேன், இவ்வாறொத்தவனா உங்களுக்கு தலைவராக நீங்கள் ஆசைப்படுறீங்க? இவ்வாறொத்தவனா உங்களுக்கு தலைவராக முஃப்தியாக நீங்கள் ஆசைப்படுறீங்க? கெடுத்தே தீர்வான், அழிச்சே தீர்வான், எதிரியை சேர்த்தே தீர்வான், வழிகேடே வளர்த்தே தீர்வான். அந்த அனைத்து குஃபரும் ஷிர்க்கும் அவன் மடியில வச்சு வளர்ப்பான். பதவிக்காக, பேருக்காக, அந்தஸ்துக்காக என்ன குர்ஆன் அழிச்சாலும் அவனுக்கு ஒன்றும் இல்லை, எந்த ஹதீஸ் எதிர்ப்பு பேசினாலும் ஒன்றும் இல்லை, எந்த சஹாபாக்கு எதிர்ப்பு பேசினாலும் ஒன்றும் இல்லை, எந்த குர்ஆன் எதிரியோட கை கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, எந்த சஹாபிட எதிரியோட ஆதரவா இருந்தும் ஒன்றும் இல்லை. அவன் பாதுகாப்பா இருந்தா போதும். அன்றவன் பதவிக்காக ஆடுறவனா? தன் உயிரையும் பாதிப்பாகினாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய குர்ஆன் தெளிவாக வேணும், இஸ்லாமிய வரலாறு மக்களுக்கு தெளிவாக வேணும் என்று சொல்றவன் பதவியை காப்பாற்ற வந்தவனா?
உபதேசமா சொல்றாங்க, மெம்பர்களை உன்னுடைய சொந்த தேவைக்கு பாவிக்க வேணாம். நான் கேட்கிறேன், இந்த உபதேசம் சொன்னவன் அவன் யாரை கட்டும்? சொந்த தேவைக்கு பாவிக்கும் அத்தனை மெம்பர்கள் உனக்கு சொந்த தேவை என்றே விளங்கவில்லை. எத்தனை குஃபரை வளர்க்க, எத்தனை அரசியல் எலெக்ஷன் டைம்ல என்னெல்லாம் குரல் கொடுக்க, எத்தனை குஃபருக்கு ஆதரவு காட்ட, எத்தனை தர்காக்களை வளர்க்க, அண்டெல்லாம் செஞ்சவங்க, எல்லா விதத்தையும் சிறுக்கையும் வளர்த்தவங்க, இவங்கெல்லாம் மெம்பரை தரமா பவிச்சுட்டாங்க. இஸ்லாமிய வரலாறை சொன்னவர், சஹாபாட உண்மை எடுத்து வைத்தவர், அதுடைய எதிரிகளை இனம் காட்டினவர். அவர் என்ன, சவுதியிலிருந்து பணம் எடுத்து சொந்த தேவைக்கு பாவிக்கும். ஏதோ இவங்க எல்லாரும் சவுதியால பணம் எடுக்காதவங்க. அம்மா, இந்த நாட்டில் ஒரு பள்ளியே கெட்டல சவுதியால. ஈரான் தான் வந்து நாட்டிலே முழுக்காக பள்ளிகள் கட்டினாங்க, கிணறுகள் கட்டினாங்க, உதவிகள் செஞ்சாங்க, பணங்கள் கொடுத்தாங்க. ரிலீஃப் ஆர்கனைசேஷன், ராபிதா ஆலம் இஸ்லாமிய அண்டல் அரபி நாடுகள் செஞ்சதெல்லாம் தெரியாத மக்களா இருக்கிறாங்களா? யாரெல்லாம் அவனோட பணத்தால தின்னாதவன் இருக்கு? இந்த வீட்டு வாசல்ல அவனோட பணம் நுழையாதது இருக்கு. அரபி பணமும் ஆதரவும் எல்லா வீட்டு வாசல்ல நுழைஞ்சது இருக்கு. பெரிசா இன்றைக்கு அரபிக்கு எதிர்ப்பா பேசுறானே, ஈரான் உனக்கு என்ன செஞ்சான்? உண்ட வீட்டில் இருக்க கொள்கை அளிச்சான், சஹாபாக்கு எதிர்ப்பா வளர்த்தான், குர்ஆனை மயக்க வச்சான், குஃபரை வளர்த்து வச்சான், ஷிர்கை வளர்த்து வச்சான், மஜூசி குலத்தை எழுப்பட்டு வச்சான், வழிகேடரை தலை தூக்கி வச்சிருத்தான். ஈரானின் பங்கு குர்ஆனை அச்சுக்கு போட்டு நாடு நாடாக ஒவ்வொரு மொழியாக மக்களுக்காக ஃப்ரீயாக ஒவ்வொரு காலும் அந்த மண்ணிலை படுறவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்கிறது கடமையாக நடந்த கூட்டம் அரபி கூட்டம். அல்லாஹ்ட வேதத்தை ஒவ்வொரு அந்த மண்ணிலை கால் வச்ச ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்றொன்றாக ஃப்ரீயா கொடுத்தாங்க. எதுக்காக? இதெல்லாம் இஸ்லாத்துடைய எதிரிகள் செய்வாடலா? எல்லா நாட்டுகளாலே முஸ்லிம் பையன்களை கொண்டு இஸ்லாத்தை படிக்க வச்சு, இஸ்லாம எண்ணத்தை படிக்க வச்சான். குர்ஆனை ஹிஃப்ஸ் வைக்கவா, குர்ஆனின் தஜ்வீத் படிச்சு கொடுக்கவா, குர்ஆனின் விளக்கம் படிச்சு கொடுக்கவா, ஹதீஸ் படிச்சு கொடுக்கவா, அகீதா படிச்சு கொடுக்கவா, சஹாபா வழிமுறை படிச்சு கொடுக்க, அந்ததுடைய தான் யூனிவர்சிட்டிஸுடைய பங்கு. அரபி அல் மம்லகத்துல் அரபியன் அரபி நாட்டுடைய பங்கு. இஸ்லாமிய உம்மத் மட்டுமல்ல, முழு உலகத்தின் எல்லா நாட்டின் மக்களுக்கு கல்வியை கொடுத்து, இஸ்லாத்தை கொடுத்து, அவன் படிச்சு தன் நாட்டுக்கு திரும்பி அந்த வாழ்க்கை முழுசாக அந்த சேவைக்கோ சம்பளத்தை கொடுத்து வைத்தவங்க தான் அரபு நாடுகள். இவங்கெல்லாம் இஸ்லாத்துடைய எதிரிகளா? சகோதரர்களே, இந்த அனைத்து இயக்கங்களா இருக்க தௌஹீத் ஜமாத் என்று சொல்றானே, பிஜே பெரிசா குரல் போடுறான். அவனுக்கு வந்த பணங்கள் எங்கிலிருந்து? ஈரான் அவனுக்கு பணம் கொடுத்தா? அவனுக்கு வந்த பணங்கள் எங்கிருந்து? அத்தனை இந்தியன் பிரதர்ஸ் வந்து இந்த அரபி நாட்டிலே சம்பளங்களாலே கலட்டினது இல்லாமல் எங்கிலிருந்து வந்தது? இன்றைக்கு பெரிசா குரல் கொடுக்கிறான் அரபிகளுக்கு எதிர்ப்பாக. திண்டு 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 திட்டுறானே, வளர்ந்து 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 திட்டுறானே, எதிரியோட சேர்ந்து கொள்றானே, மஜூசியோட ஆதரவு காட்டுறானே, குர்ஆன் எதிரிக்கு கை கொடுக்கிறானே, சஹாபாட எதிரிக்கு ஆதரவு காட்டுறானே. இதெல்லாம் இவனுடைய தௌஹீதா? இதா இவனுடைய தௌஹீத்? சகோதரரே, இஸ்லாத்தை இஸ்லாம விளங்க வேண்டும். இஸ்லாமிய வரலாறை படி இஸ்லாமை சுமந்த உலமாக்களாக சஹாபா, தாபியினுடைய உபதேசமும் வழிகாட்டிய காணு. அதுதான் நான் இஸ்லாம் படிப்பேன். தவிர இன்றைக்கு எங்கட நாட்டில் கும்பல்கள் உள்ளது. என்ன சொல்றாங்க? நாங்கள் முஸ்லிம்கள உரிமைகளை பற்றி காப்பாற்றுறதுக்காக குரல் கொடுக்கிறோம். அந்த சோசியல் மீடியால எக்கச்சக்கமா காணுவீங்க. அந்த சத்தியமும் இந்த சத்தியத்தும் அந்த உரிமையும். இவன் அத்தனை பேர் நான் கேட்கிறேன், குர்ஆனை திறந்து ஒரு பையனை பாத்தியா இஸ்லாம் இதை பற்றி என்ன சொன்னண்டு? அவனுக்கு குர்ஆனை பற்றி தெளிவும் இல்லை, ஹதீஸை பற்றி தெளிவும் இல்லை. மொத்தமா அவன் புத்தியால ஆடுற ஆட்டங்களும் வழி கெட்ட நோக்கங்களோட ஆடுறதை தவிர இவனுக்கு சத்தியமும் தெரியா, அசத்தியம் தெரியா. பெரிய இஸ்லாத்துல உரிமை காப்பாத்த வந்தான் இல்ல. படிச்ச குமியல் உள்ளது இஸ்லாத்தை படிச்சன்னு சொல்றான்.
லோயர்ஸ் என்று சொல்றான், அட்வொகேட்ஸ் என்று சொல்றான், சுப்ரீம் ஜட்ஜ் என்று சொல்றான், முஸ்லிம்கள் என்று சொல்றான், இஸ்லாத்துக்கு ஆதரவு என்று சொல்றான். எங்க படிச்சாங்க இந்த இஸ்லாத்தை? எங்க படிச்சாங்க? யூகேல படிச்சாங்க, அந்நியர் கிட்ட படிச்சாங்க. முழுசாக யஹூது நசாரா இஸ்லாத்தை பேசுறது படிச்சாங்க. அரபி நாட்டில் அரபி உலமாக்கள்கிட்ட குந்தி குர்ஆன் சுன்னா படிச்சு அதன் வழிகாட்டி தெரிஞ்ச ஒத்தனை கொண்டு காட்டு. எங்கட மொழி அரபி, எங்கட கொள்கை அரபி, எங்கட கோணம் அரபி, எங்கட பாதை அரபி, எங்கட நபிட பாதை அரபி. நாங்களும் அரபி பாதையில வாழ்வோம். அந்த இஸ்லாமிய அரபி, ஜாஹிலி அரபி அல்ல. இந்த காலத்துக்கும் நாங்க அரபுக்கு எதிர்பார்க்கிறது, நபிக்கு எதிர்பார்க்கிறது, அரபுக்கு எதிர்பார்க்கிறது, சஹாபாக்களுக்கு எதிர்பார்க்கிறது, அரபுக்கு எதிர்பார்க்கிறது, குர்ஆனுக்கு எதிர்பார்க்கிறது, அரபுக்கு எதிர்பார்க்கிறது, இஸ்லாமிய வரலாறுக்கு எதிர்பார்க்கிறது. மஜூசில எங்களுக்கு என்ன பங்கு? நெருப்பு வணங்கியார். அவன் சுஜூதே மண்ணில் வைக்க மாட்டான், ஒரு கல்ல தான் சுஜூ செய்யறான். எல்லா கிளிப்ஸ்ல பாரு, இவனுடைய சுஜூத் ஒரு கல்லுல தான் புழுது. ஏன்? அவன் எல்லாம் அல்லாட பூமியிலே சுஜூத் செய்யறது தாதி உள்ளவன் இல்லை அவனை கருதி வைத்தான். இன்னல்லாஹ ஜஅல லில் அர்த மஸ்ஜிதன் வ துஹூரான் ரசூலுல்லாஹ் சொன்னதை இவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் எனக்கு பூமியை சுத்தமாக பள்ளி வாயலாக அமைத்தான். அது அவனுக்கு ஆகாது. அவன் ஈரான் நாட்டிலேயே சுஜூதை மண்ணிலை வைக்க மாட்டான். அவனுடைய கல்லிலை தான் அவனுடைய நெற்றியை வைப்பான். அவன் எல்லாம் அல்லாஹ்க்கு சுஜூத் செய்யறது தகுதி உள்ளவன் அல்ல. சகோதரர்களே, இஸ்லாமை தெரியாத மக்களாக வாழ்ந்து இந்த தமிழ் உலகத்திலே கொள்கையே தெரியாத மக்களா வளர்த்து, அல்லாஹ் யார் என்று தெரியா, ரசூலுல்லாஹ் என்று யார் என்று தெரியா, குர்ஆன் என்றா என்னதென்று தெரியா, அதன் விளக்கம் என்றா என்னதென்று தெரியா, ஹதீஸ் என்றா என்னதென்று தெரியா, அதன் சனத் என்றா என்னதென்று தெரியா, அதன் விளக்கம் என்றா என்னதென்று தெரியா, இஸ்லாமிய சட்டங்களின் வழிமுறையான ஃபிக்ஹ் என்றா என்னதென்று தெரியா. என்றாலும் ஷேக்மார தெரியும், மதகளை தெரியும், தரீகாக்களை தெரியும், அவுலியாக்களை தெரியும், தர்காக்களை தெரியும், மௌலானாக்களை தெரியும். இதுதான் அவன் மார்க்கம், இது தடவுன மார்க்கம். இப்படி இருக்கிய ஒரு கும்பல் எங்க இஸ்லாத்தை விளங்க போறான், எங்க குர்ஆனை உணர போறான், எங்க ஹதீஸை விளங்க போறான், எங்க சஹாபை தெரிய போறான். அந்த குர்ஆன் எதிரி எப்படி நம் காணுவான், சஹாபை எதிரி எப்படி நம் காணுவான். அந்த காரணம் தான் இப்படி நாசமான தலைவர்களாக இன்றைக்கு ஓல் சிலோன் ஜமியத் உலமாண்டு பட்டத்துல கும்பல்களாக சேர்ந்து கொண்டு வழிகேட வளர்த்து தீர வேண்டும் என்றதுக்காக ஆடுறாங்க. நான் கேட்கிறேன், அந்த ரிஸ்வி முஃப்தி தான் ஒன்று மடையன், இல்லாட்டி அவன் தேவையான அரசியல் பதவிக்கும் அவன் பதவியை காப்பாற்றத்துக்கு பேசுறான்னு வைப்போமே. மத்த அத்தனை ஜமியத்துல் மட உலமாக்கள் நசீப் என்ன? அவனிடம் அவனோட மக்களா? அவனிடம் இஸ்லாமிய வரலாறு தொடர்ந்து வாசிக்கவில்லையா? அவனும் அல் பிதாவின் நிஹாயை பார்க்கவில்லையா? அவனும் அல் முன்ததிம் இப்னு ஜௌதியோட வரலாறை பார்க்கவில்லையா? அவனும் தஃப்சீர் இப்னு கதீரை வாசிக்கவில்லையா? அவனும் அகீதா இஸ்னா அஷரியை பற்றி படிக்கவில்லையா? அவனுக்கும் இந்த வழிகேடான மஜூசி படைகளை தெரியாது. அந்த 3000 உலமாக்கள் ஜமியத்துல் உலமால இருக்கிறாங்க. 3000 உலமாக்கள் பட்டி பட்டியாக படையாக இருக்கிறாங்க. பேரோட வாசித்தவன் நான், அறியாமலுக்கு சொல்றவன் அல்ல. என்னுடைய தஹ்பன் டாக்டர் நுபார் ஃபாரூக் அவருடைய ஐயாரோ மேசையில இருந்தது. முழு ஜமியத்துல் உலமாக்களுடைய பட்டியலை தெரிஞ்சு வாசித்தவன். எத்தனை மதரசாக்களால, எத்தனை பதவிகளால முஸ்லிம்களாக இந்த அத்தனை கும்பல்களுக்கும் ஒத்தன் இல்லையா குர்ஆனை படிச்சவன், ஒத்தன் இல்லையா ஹதீஸை தெரிஞ்சவன், ஒத்தன் இல்லையா இந்த வழிகேடை தெரிஞ்சவன். இதெல்லாம் மௌனம் சுமந்து கொண்டு இந்த ரிஸ்வி முஃப்தியில வழிகாட்டிலையா உம்மத்தை நாசமாக்க ஆடுறாங்க. இன்றைக்கு இருக்கிய பிரச்சனை யுத்த பிரச்சனை, ஒரு அரசியல் பிரச்சனை. இதை மார்க்கமா கலக்கி மார்க்கத்தை கிழிச்சு மார்க்க உபதேசத்துக்கு தடுக்க, மார்க்க வழிகாட்டியை தடுக்க ரிஸ்வி முஃப்தி வழிகாட்ட வந்துட்டார்.
இது உனக்கு நேரமா பேசுறது? நான் கேட்கிறேன் ரிஸ்வி முஃப்தி, உனக்கு என்ன பங்கு அரசியல் யுத்தத்துல? அதான் உனக்குள்ள யுத்தம். அவன் தோத்தா என்ன, அவன் வெத்த என்ன என்றாலும் இஸ்லாத்தை இதுல நுழைச்சு எங்கள் நாட்டுள்ள மக்கள்கள் இந்த சப்ஜெக்ட்களை பேச வேணாம், பிரச்சனைகள் உருவாகும், அப்படி பேசினா அப்படி பிரச்சனை மக்கள் செய்வாங்க என்று பொதுமக்களை தூண்டுறதா அவனுடைய மார்க்கம். இஸ்லாமிய வரலாறை சொல்லி முஸ்லிம்களுடைய ஈமானை காப்பாற்றி, குர்ஆனை காப்பாத்த, ரசூலோட நம்பிக்கை காப்பாத்த, சஹாபாக்களை காப்பாத்த, அது எதிரிகளை எடுத்து காட்ட குழப்பவாதியாகி விட்டானா? இதெல்லாம் ரிஸ்வி முஃப்திக்கு தேவையா? இதுக்கா இந்த பதவி இவ்வளவு கடுமையாக இவ்வளவு காலமாக கைவசமாக புத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான்? எதுக்காக எவனோ வந்து சொல்லி விடுவானா, தெரிஞ்சு விடுவானா, வழி காட்டி விடுவானா அந்த பயத்திலேயே இதை பதிஞ்சு கொண்டிருக்கிறான். ஜமியத் உலமாட ரிஸ்வி முஃப்தியும் அனைத்து உலமாக்கள்கிட்ட கேட்கிறேன், குர்ஆனில் ஒரு வசனத்தை கொண்டு இதுல சத்தியத்தை காட்ட இயலுமெண்டா? இஸ்லாமிய வரலாறுகளை ஒரு துண்டை கொண்டு காட்டுது சத்தியத்தை இயலுமெண்டா? எடுத்தா பொய், எடுத்தா அவதூறு, மார்க்கத்தை கெடுக்கிறதுக்கு கொண்டு திட்டம் போட்டு ஆடுறானே. அரசியல் பிரச்சனையை மார்க்கத்துல பூத்து மார்க்க உபதேசங்களை பள்ளி வாயிலை தடுக்க அவன் அதிகாரம் செலுத்துறான். இதுக்கா பதவியை காப்பாத்தினான்? அரசியல் பிரச்சனையை உனக்கு விருப்பம் இல்லை, நீ பேச வேணாம். முஸ்லிம்களோட உரிமையை கையடிக்க வேணாம். முஸ்லிம்களோட உரிமையில் இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள அந்நியர்கள் கெடுக்கவில்லை, நாங்க தான் கெடுத்தோம். எங்கட பதவி உள்ளவங்க தான் கெடுக்கிறாங்க, இஸ்லாம பேசுவன் தான் கெடுக்கிறான் தவிர இஸ்லாமிய உரிமையில யாரும் அந்நியராயிருந்து இதை தொடுறதுக்கும் வாய்ப்பில்லை என்றதை தெரிஞ்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத. அம்மா பஅத். கல்ஃபில் நடக்கும் யுத்தம் என்றது ஒரு அரசியல் பிரச்சனைன்றது எல்லாரும் தெரிஞ்ச உண்மை. அவனுக்கு பல பல வேற்றுமைக்கு காரணமாக பல நிலைகளாக இன்றைக்கு யுத்த நிலைக்கு மாறி அதுல பல காட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுல அதிகாரம் உள்ள அரசியல் உள்ளவங்க பல பல திட்டங்களாக அவனோட முயற்சிகளை சம்பந்தமாக இருக்கிறது. இதுல உனக்கு சத்தியம் பேச வேண்டுமென்றா சத்தியமாக அல்லாஹ்வும் ரசூலுக்கு பாதையை எடுத்து மக்களுக்கு வழிகாட்ட தவிர இந்த பிரச்சனையை மார்க்கத்துள்ளுக்க பூத்தி மார்க்க சத்திய குரலை தடுக்கிற ஒரு ஷைத்தானாக மாற வேணாம். இதுதான் நான் ஜமாத் இஸ்லாமிய அழைப்பாளர்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், ஹிஸ்புத் தஹ்ரீர் அழைப்பாளர்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், அனைத்து இயக்கவாதிகள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், தௌஹீத் ஜமாத்தின் இயக்கவாதிகள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். இதுகள் தான் ஆகா மிச்சமே துடிக்கிறானல். இந்த நேரத்துல ஈமானை நாசமாக்க அது என்ன அரபியலுக்கு எதிர்ப்பாக குரல் கொடுக்கிற நேரம் வந்து விட்டது. அரபியல் யாருமா? உங்களோட நபி அரபி உனக்கு தெரியுமா? உன்னோட குர்ஆன் அரபி உனக்கு தெரியுமா? நீ வணக்கம் செய்ய போகும் உன்னோட கிப்லா அரபி நாட்டுல, உன்னோட ஹஜ் அரபி நாட்டுல, இதுக்கெல்லாம் நீ எதிரியா? அப்ப நீ யாரா இருப்பி? நீ எங்க பிறந்தவனா இருக்கிறான்? எந்த ஈமானோட வாழ்றி? அரபி குர்ஆனுன் அரபியின் முபீன் என்று அல்லாஹ் சொல்றான். அரபியில நான் தின்றது குடிக்கிறது உடுக்கிறதுல அதுக்காக ஓதுறோம். இதெல்லாம் எங்கட எதிரியா? அரபியை காப்பாற்றுறது எல்லா முஸ்லிமின் கடமை. அந்த நாடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரபி நாட்களை இன்றைக்கு உலக ரீதி பொருளாதாரத்துக்கு காரணமாக்கி விட்டான். உலகத்துக்கு தடுக்க இந்த மஜூசியல் முயற்செடுக்க அரபியல் இந்த யுத்த நேரத்தில் என்ன செய்கிறான்? உலகத்துக்கு தேவையான உதவிகள் தொடரமாக வேண்டும் என்றதுக்கு திட்டங்கள். யுத்தத்தை தொடர, யுத்தத்தை பெருசாக்கல்ல, மனித சமூகத்துக்கு தேவையான உதவிகள் தரமாக பேச்சு சேர வேணும். ஸ்ட்ரெயிட் ஹோர்முஸை தடுத்தாலும் நாங்க ஏனைய பாதைகளை உருவாக்குவோம் என்றதுக்கு திட்டமாக நடக்கிறது தான் இன்றைக்கு அரபி நாட்களுடைய திட்டங்களும் முயற்சிகளும் சேவைகள். அவன் முஸ்லிம்களை பற்றிய வாக்கள்
முஸ்லிம்களை மட்டுமா கவனிச்சாங்க? அனைத்து மனித சமூகமுடைய தேவை என்றது அவங்களோட கைவசம் இருக்கிறதை தெரிஞ்சு அல்லாஹ்க்கு முன்னால கடமையாக மக்களுக்கு பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றது கடமையா நடக்கிறான். இதுக்கெல்லாம் எதிர்ப்பு காட்டுறதும், இதுக்கெல்லாம் நாங்களும் எங்களோட மக்களை எதிரியா வளர்க்கிறதும் நிச்சயமாக ஷைத்தானின் கும்பல்கள் தவிர யாருமே இருக்கிறது. வாக்கிமிஸ்ஸலாம்.